திருநீலநக்க நாயனார் எந்த விதமான தயக்கமும் இன்றி தன்னுடைய யாகசாலைங்கிறத ஒண்ணு வச்சுருப்பா தெரியுமா? அந்த அந்தணர்கள் எல்லாம் வேள்வி சாலைங்கிறத ஒண்ணு தனியா வச்சுருப்பா. அந்த யாக சாலையிலேயே தான் எந்த இடத்திலேயே அந்த வேதிக்கையை வைத்திருப்போமோ அங்கேயே இவர்களையும் தங்க வைத்தாராம். யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவருடைய மனைவியையும். அதாவது எந்த விதமான ஜாதி வித்தியாசம் எல்லாம் எதுவும் பார்க்காம எல்லோருமே சிவனடியார்கள் தான், சிவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்கின்ற அந்த ஒரு கருத்தினை மட்டும் முன்வைத்து தன்னுடைய யாகசாலையிலேயே அவரை தங்க வைத்தாராம். இது போக ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருமணம் என்பது நடக்கும் பொழுது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வேதியராகவே, அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாத்தியாராகவே யார் போனான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திருநீலநக்க நாயனார் தான் சென்றாராம். அப்படி செல்லும் பொழுது அங்கதானே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருமணம் நடக்கும் பொழுதே அந்த இடத்திலேயே ஒரு பெரும் ஜோதியானது தோன்றி அந்த ஜோதியிலேதான் ஞானசம்பந்த பெருமான் இறைவனோடு ஒன்றாக கலந்தார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கதையானது நமக்கு சொல்கிறது. அந்த நேரத்திலேயே அவருடைய சிஷ்யரான அந்த திருநீலகண்ட பாணரும் சரி, இந்த திருமணத்தை நடத்தி வைத்த அந்த வேதியராகிய அந்த திருநீலநக்க நாயனாரும் சரி, இவர்கள் மூவரும் ஒன்றாகவே இணைந்து இறைவனடி சேர்ந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த புராணமானது சொல்கிறது. அதனால்தான் இந்த மூவருக்குமே இந்த ஒரே நாளிலேயே குரு பூஜை என்பது வருகிறது. ஆக இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதோடு அங்க சுற்றி வரும் பொழுது இந்த 63 நாயன்மார்கள் சிலைகளை வைத்திருப்பார்கள் தெரியுமா? அங்கே ஞானசம்பந்தர் மற்றும் திருநீலநக்க நாயனார் மற்றும் அந்த திருநீலகண்ட பாணர் இவர்களையும் தரிசித்து பயன் பெற வேண்டியது.